பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமை அடையிற சந்தோஷப்படுறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். மனசுக்கு நிறைவா இருக்கு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 10-12 வயசுல கேப்டன் கையை பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் 2005 பார்க்கும்போது, இன்னைக்கு தேமுதிக 2.0 அந்த வாகனத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் அவங்க கையை பிடிச்சி அவங்களை மண்டி மேலேட்டி அவங்க முன்னாடி உட்காந்து வந்து ஒரு மகனாக, உங்க தம்பியாக உங்க முன்னாடி வந்து இதுதான் என்னோட முதல் மாநாடு பேச்சு. உங்க முன்னாடி எல்லாரும் நான் பேசுறது. அதுவும் கடலூர் மாவட்டம், கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, கண்ண மூடி சொன்னாங்க, கண்டிப்பாக கூட்டம் வரும். இந்த இடம் நம்மளுக்கு பத்தாது, இதோட பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசா வர முடியாது, சாதிக்க முடியாதுன்ட்டு. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான்ட்டு. ஆனா என்னைக்கு அவங்க சொல்றாங்களே இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும், இந்த நிர்வாகிகள் தாண்டி எப்படி சொல்றாங்கன்னா, அதை நான் இப்போ இவ்வளவு நேரம் உட்காந்து அதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. என்னைக்கு ஜனவரி 31, 1990 கேப்டனை திருமணம் செஞ்சாங்களோ, அன்னிலிருந்து ஆணி வேர் அடி வேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆழமா தெரியுது. கேப்டன் இல்லைனாலும் அந்த தொண்டர்கள் கேப்டனுக்காக இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி, ஒரே தலைவர் தமிழ்நாடு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க, தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு, இப்ப கூட்டணி பக்கம் பேசுறாங்க, அதிமுக திமுக என்ன கொள்கைன்ட்டு. லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற எந்த தலைவராச்சும் வந்து மாறி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி, இதெல்லாம் கேப்டன் இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாரும். ஆனா நம்மளோட கொள்கை, நம்மளோட கோட்பாடு என்ன? கேப்டன். கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடங்கிருச்சு. இன்னைக்கு எந்த கட்சியாச்சும் இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா? இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா? மைக்க பிடிச்சி அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சண்டையை போடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பாய் இன்னைக்கு நம்ம கை கத்துனார், அவர் பக்கத்துல இந்து இருக்காரா கிறிஸ்டியன் இருக்காரா யாருக்காவது சொல்ல முடியுமா? கேப்டன் சொல்றதுதான், இந்த கூட்டத்தில் எங்கடா ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் கேப்டன். நமக்கு ஜாதி இருக்கா? நமக்கு மதம் இருக்கா? நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? கேப்டன். கேப்டன் கேப்டன்ற ஒரு சொல், அந்த கேப்டன்ற ஒரு சொல்லுக்காக தான் இன்னைக்கு இத்தனை பேர் நிக்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்களை வந்து தேமுதிக வந்து இத்தனை % ஓட்டு தான், தேமுதிக அத்தனை % ஓட்டு தான். வெறும் ஒரு 2 சோஃபால 4க்கு 4 ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ல இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசுறவங்கலாம் நான் கேட்கிறேன், வலி நடுக்க இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். வலி நடுக்க
ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் ஒவ்வொரு வாகனத்தையும் நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே. இது கட்சி இல்ல, இது எங்க குடும்பம். இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல. இவங்க குடும்ப தலைவர், இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு வந்து இறங்கி இருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும், இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்ட்டு. இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார்? அவரே சொல்லியிருக்கார், நான் இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்துட்டேன், ஃபாரின் போயிருக்கேன், ஃப்ளைட்டில் போயிருக்கேன், ஏசியில் இருந்திருக்கேன், சுகபோகமாக நான் வாழ்ந்திருக்கேன்ட்டு. எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார்? இந்த மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? கேப்டன் விட்டுட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டன்ற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான். ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது. என்ன பேரம் பேசுச்சு? என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். நான் முன்னாடி இப்பயும் சொல்றேன், இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேசலாம். ஓபன் சேலஞ்ச். 2005க்கு முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, நான் ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன். தயாரா? கண்ட ஈன பயலுக பேரம் பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? யாரு? கேப்டன் கால் நெகத்துக்கு தூஸ் ஆவீங்க நீங்களா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சாங்க, கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? 2012 சண்முக படம் நடிக்க வந்தான். 12 வருஷமா 4 படம். ரெட் ஜெயிண்ட் மாதிரி நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க. வேற எதுக்கும் பயம் இல்ல. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. இதுக்காக பேரம்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் எண்டேவர் தான், ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் இது வரைக்கும் போக முடிஞ்சுதா? அதே சாலிகிராம் 54 கண்டமால் தெருல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம். இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டிருப்போமா? சரி, நம்ம கிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு. கேப்டனோட ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக பணிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்று போய் நாளை வா. முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ, தம்பிங்களா. இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது. ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னா, ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக மேலதான். தேமுதிக இல்லைன்னா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க? பேசாதீங்க. தேமுதிக கட்சி இல்லைன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பேசாதீங்க. எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க? 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.